அண்மைச் செய்தி. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கின் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த வழக்கில் தமிழ்நாடு, கர்நாடக வழக்கறிஞர்கள் வாதமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பான மிக முக்கியமான வழக்கு விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நீதிபதிகள் மிக முக்கியமான கேள்வியை எழுப்பினார்கள். கர்நாடகா காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி நீரை திறந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அது மட்டுமில்லாமல் இங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தற்போதைய நிலையில் நீர் வருவதில் பிரச்சனை இல்லை என்பதை தான் நாங்கள் உணர்கிறோம். எனவே அப்படி இருக்கும் பொழுது எப்படி தண்ணீர் கிடைக்கவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்று தமிழ்நாடு அரசை நோக்கியும் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். உடனடியாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமானது விகிதாச்சார அடிப்படையில் தண்ணீர் திறக்க உத்தரவிடுவதில்லை, அதனால் தான் எங்களுக்கு நீர் பற்றாக்குறை இருக்கிறது என்பதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது தண்ணீர் கிடைக்கிறது, ஆனால் கிடைக்கக்கூடிய தண்ணீர் என்பது பற்றாக்குறையாக இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசு சார்பாக சொன்னார்கள். உடனே நீதிபதிகள் அப்படி என்றால் இந்த விவகாரத்தில் நீங்கள் அணுக வேண்டியது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை தான், அவர்களிடம் சென்று உச்சநீதிமன்றம் சொன்னது மாதிரி தண்ணீரை திறந்துவிட உத்தரவிடுங்கள் என்று அவர்களிடம் கோரிக்கை வையுங்கள், அவர்களிடம் சென்று முறையிடுங்கள் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அப்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் நாளைய தினம் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தையும் அணுகுவோம். கர்நாடக அணைகளிலிருந்து 78 TMC தண்ணீருக்கும் மேலாக அவர்களிடம் கையிருப்பு இருந்தும் கூட உரிய நீரை தமிழ்நாட்டிற்கு வழங்க அவர்கள் மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். உடனடியாக அந்த வாதங்களை அப்படியே நிறுத்த சொன்ன நீதிபதிகள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் நடைபெறக்கூடிய காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் சென்று முறையிடுங்கள் என்று சொல்லி தற்பொழுது வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு மிக முக்கியமான ஒரு 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 அணுகுமுறை என்பது தமிழ்நாடு அரசிற்கு கிடைத்திருக்கின்றது. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நாளைய தினம் அணுகி கூடுதலான தண்ணீரை கேட்டு பெறுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.